நீதிமன்றத்தில் வழக்காடினேன். அது உண்மை, இல்லைன்னு சொல்ல. இன்னொரு 2 செய்தியை சொல்ல நினைக்கிறேன். தோழர் குமாரசாமி எங்களுடன் படித்தவர், சட்டம் படித்தவர். 2 பாரதி சொல்லாதது கூட சேர்த்து சொல்றேன். வெறும் கோர்ட்ல மட்டும் நான் வாதாடவில்லை, தொழிற்சங்க தலைவராகவும் இருந்தேன். இது போன்ற போராட்டங்களில் நான் கலந்து கொண்டு இருக்கிறேன். அதுதான் முக்கியமா சொல்ல வந்தேன். ஏன்னா கோர்ட்ல வக்கீலா இருக்கேன் அப்படின்றது ரொம்ப குறுகுவதாக நான் பார்க்கிறேன். 3வது எதேச்சையாக என்னன்னா, நானும் காலையில 8:30 மணியிலிருந்து இந்நேரம் வரைக்கும் இப்போ உண்ணாவிரதத்தில் இருக்கேன். அதாவது நான் இன்னொரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அங்க என்னுடைய தலைமையில் அந்த கூட்டம் அது 9 மணிக்கு ஆரம்பிச்சு இப்பதான் முடிஞ்சது. அதனால நேரம் வர நான் இது ஒரே பேசிட்டு போலான்னு ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, உங்களுடைய போராட்டம் நிச்சயமாக ஒரு முன்னுதாரணமான போராட்டம் நான் சொல்ல முடியும். இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஆகட்டும் அல்லது மற்ற தொழிலாளிகள் ஆகட்டும், யாரா இருந்தாலும் இது ஒரு முன்னுதாரணமான போராட்டம். 86 நாட்கள் எவ்வளவு பெரிய கொடுமைகள் அடக்குமுறைகள் என்ன வந்தாலும் அமைதியை கொஞ்சம் கூட கெடுக்காமல் முழுக்க நீங்க போராடுவதற்கு பாருங்க. நிச்சயமா சொல்றேன், நீங்கள் ஒரு வழிகாட்டி அப்படின்றத முதல்ல பதிவு செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுடைய அமைதியான போராட்டத்தை நிச்சயம் கைவிடாதீங்க. இன்னைக்கு அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு இதுக்கு முன்னாடி பேசுறவர் கூட சொன்னாரு, எனது இப்ப இருக்கக்கூடிய ஆளும் திமுகவிற்கு நாங்கள் என்ன சொன்னாரு, கூட்டணி கட்சியினர். நான் எந்த கட்சியும் இல்லை, ஆனால் இந்த ஆளும் இப்ப இருக்கக்கூடிய அரசை ஆதரிக்கிறவன் தான் நான் இப்ப முன்னாடி சொல்றேன். ஏன் ஆதரிக்கிறேன்னா, அடுத்து அவர் சொல்றாரு பாருங்க, பிஜேபி வந்தா இந்த மாதிரி போராடுறது கூட முடியாது. வேற ஒண்ணும் இல்ல, இவன் வந்து நம்மள இவன் சொல்ற யாரு, இந்த திமுக அரசாங்கத்தை இவன் என்று சொல்றதே இல்ல. இந்த அரசாங்கம் இருக்கு பாருங்க, இதுல நமக்கு கொடுமை இழைக்கிறார்கள். நம்ம கேட்கிற குறைஞ்சபட்ச நம்முடைய கோரிக்கையை கூட ஏத்துக்கல. குறைஞ்சபட்ச கோரிக்கை அது என்னன்றத கொஞ்சம் பின்னாடி சொல்றேன். நம்முடைய கோரிக்கை ஒன்றும் பெரிய கோரிக்கை எல்லாம் இல்ல, இது ஒரு மிக சாதாரணமான கோரிக்கை. அங்க அதை மட்டும் இல்ல, என்னென்ன பண்ணாங்க, அதை எப்படி இந்த அரசை இதை எப்படி நான் வந்து பெரியார் பேரிலும் கலைஞர் பேரிலும் இவர்கள் எப்படி சொல்கிறார்கள், போலீஸ்காரர்களை விட்டு அமைதியாக போராடக்கூடிய இங்க அதுவும் பெரும்பாலான பெண்களை இரவோடு இரவாக ராத்திரி 12 மணிக்கு ரிப்பன் பில்டிங்ல இருந்து கட்டாயமாக வெளியேற்றியது முதலிலே கண்டிக்க வேண்டியது. அதை நிச்சயமாக அது ஒரு ஜனநாயக செயல்பாடே கிடையாது. என்ன எதுக்காக அதுல என்ன, இதுல மட்டும் போலீஸ் மட்டும் இல்ல, இதுல யார் அதுக்கு துணையா இருந்தாங்கன்னா துரதிருஷ்டவசமாக எங்கள் நீதிமன்றம் இதற்கு துணை போனது. இதை சொல்லணும். என்ன தெரியுங்களா, போலீஸ் வந்து இதை செய்வதற்கு ஒரு உத்தரவை கொடுத்தது. அது ஒரு உத்தரவே ஒரு விசித்திரமான உத்தரவு. உங்களுக்கு தெரியும் நினைச்சிருக்கேன். யார் இந்த வழக்கு போட்டாங்க தெரியுமா? யார் அதற்கு வாதாடினார்கள் தெரியுமா? வழக்கு போட்டது யார்? தேன்மொழி. யார் அந்த தேன்மொழி? யார் அந்த தேன்மொழி? எங்கே இருக்கிறார்? அந்த தேன்மொழிக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய நடைபாதையில் நடக்க முடியல. எங்க இருக்காங்க அந்த தேன்மொழி? இங்க எக்மோர்ல இருக்காங்கன்னா நான் புரிஞ்சுக்கலாம், இல்ல அடையாறுல இருக்காங்கன்னா புரிஞ்சுக்கலாம், இல்ல தேனாம்பேட்டையில இருக்காங்கன்னா புரிஞ்சுக்கலாம். எங்கேயுமே கிடையாது. அவங்க இருக்கிறது பாலாஜாபாத், காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துல இருக்கவங்க இங்க போடுறாங்க. வழக்குடைஞர் வழக்கு நடத்துவாருங்க. ஏன்னா காசு கொடுத்தா வழக்கு நடத்துவார். ஆனா இந்த மாதிரி வழக்குகள்லாம் ஏற்பாடு செய்யப்பட்ட வழக்குகளாக நாம் கருதுகிறோம். அதுக்கு வாதாடினவரு பிஜேபிக்கு இருக்கக்கூடிய மிக மூத்த வழக்கறிஞர் நண்பர். எனக்கு அவங்க காசு கொடுத்தா வாதாடுவாங்க, எனக்கு அதல்ல. அதனாலதான் இது ஒரு ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த கோர்ட்டோட தீர்ப்பு இருக்கு பாருங்க. அத வந்து ஆனா அந்த நீதிபதி இருக்காரு,
அந்த உத்தரவு போட்டவரே அடுத்து ஒரு பரிகாரம் பண்ணிட்டார். அதான் பரிகாரம் பண்றதுக்கு இல்லையா, தப்பு பண்ணா சாமி கிட்ட போய் பரிகாரம் பண்ணிட்டு வரோம்ல, நான் நம்புறது இல்லை, ஆனா மக்கள் எல்லாரும் செய்யறோம் வீட்டுல. அதனால என்ன பண்ணாங்க, இதுலயே 2 விஷயம் இருக்கு. என்னாச்சு, உங்களையானா ராத்திரி 12 மணிக்கு குடிச்சிட்டு போய் வெளில விட்டாங்க, போங்கீங்களா வீட்டுக்கு அப்படின்ட்டு. உங்களுக்கு ஆதரவாக இருந்த எங்கள் தோழர்கள், பாரதியும் பாரதியுடன் சேர்ந்த தோழர்கள் 10 பேரை விடாமல் காவலில் வைத்தது என்ன அராஜகம். நிச்சயமாக இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க, இது உறுதியா கேட்கணும். அது 10 12 நினைக்கிறேன். அவங்க எல்லாம் உங்களுடன் உறுதியாக நின்றவர்கள். எந்த ஆதாயத்துக்காக உங்களோட நிக்கல. தேர்தல் நிக்க போறாங்களா? பாரதி தேர்தல் நிக்க போறாரா? ஓட்டு போட சொல்றாங்களா? அவங்கள எங்களுக்கு பதவி கொடுன்னு கேட்கிறாங்களா? எதற்காகவும் இல்லை, உங்களுடைய நியாயமான கோரிக்கை என்பதற்காகத்தான் அவங்க நிக்கிறாங்க. அப்போ அந்த வக்கீல்களை விடலன்ட்டு அடுத்த நாள் போறாங்க. அங்கேயும் நீதி கொஞ்சம் இருக்கு. ஒரு 2 நீதிபதிகள் நல்ல நீதிபதிகள் நல்ல உத்தரவை போட்டாங்க. அவங்க கேட்ட கேள்வி நறுக்கென்று இருந்தது. அவங்க சொன்னாங்க, இந்த வக்கீல்கள்லாம் வழக்கமா ஏதோ பணம் பண்ணிட்டு இருப்பான், என்ன துட்டு தான் பண்ணுவான், பணம் சம்பாதிப்பான். இந்த வழக்கறிஞர்கள் பாரதியும் அவருடைய தோழர்களும் ஏழைகள், அதுவும் அடித்தட்டு தொழிலாளிகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை போய் எங்க கைது பண்ணி வச்சிருக்கீங்க, விட்டுருங்க. ஏன்னா அப்படி வழக்கு போட்டதுக்கு அப்புறம் தான், ஆட்கொணர்வு மனுவை போட்டதுக்கு அப்புறம் தான், உயர் நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னர் தான் இவர்கள் விடுவித்தார்கள். நான் என்ன கேட்கிறேன்னா, உண்மையில் இதெல்லாம் முன்னாடி சொன்னார் முதல்வருக்கு இந்த செய்தி எல்லாம் போவுங்க. ஐபின்னு சொல்லுவாங்க, என்னது அது தமிழாக்கு என்னங்க, அது ஒரு நீங்க தும்மணிங்கெல்லாம் முதலமைச்சருக்கு போயிடும். ஞாபகம், தும்மணிங்கெல்லாம் முதலமைச்சருக்கும் போயிடும், மோடிக்கும் போயிடும். ஞாபகம், அந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய காவல்துறை நவீனமயப்படுத்தப்பட்டிருக்கு. தெரியாதுன்னா அந்த மனசு இல்லை. மனசு இருந்தால் இந்த விஷயத்தை நிச்சயமாக தீர்க்க முடியும் என்று நான் கருதுகிறேன். அந்த பெஞ்சில் என்ன பண்ணாங்கன்னா, சரி இவங்க விட்டாங்க, விட்டுட்டு அந்த வழக்க ஒரு 10 நாள் தள்ளி வச்சு வச்சாங்க. 10 நாள் பொறுத்து வந்துங்க. இந்த அதுக்காக தான் இந்த மீண்டும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு எப்படி ஒரு அநீதி அங்க இழைக்கிறார்கள். நீதிமன்றத்தில் இந்த வாதாடி அந்த வழக்கறிஞர்கள் திமுக சார்பில் வாதாடிய அந்த அரசு மூத்த வழக்கறிஞர் அவர்னு கேட்டார். அவர் என்ன சொல்றாரு, ஜட்ஜி கேட்கிறாரு, சரி விட்டீங்கல்ல, 10 நாள் ஆச்சு இல்ல, அவங்க பேர்ல குற்ற வழக்கு இருக்குல்ல, என்ன குற்ற வழக்கு பண்ணாங்க, திருந்தாங்களா, இன்னொரு அடிச்சாங்களா, வன்முறை பண்ணாங்களா, ஒண்ணு இல்ல, அந்த வழக்கை முடிச்சுடுங்க. அது காவல்துறைக்கும் போலீஸ்காரங்களுக்கும் நல்லது. ஒரு கேஸ் பெண்டிங்கா வச்சிருந்தா நாளைக்கு அதுக்கு புலன் விசாரணை செய்யணும், சார்ஜ் ஷீட் போடணும், சாட்சியை கூட்டு வரணும். இது ஒரு உபயோகம் இல்லாத விஷயம். அதனால இந்த வழக்கை முடிச்சு அவங்க க்ளோஸ் பண்ணிடுங்க, கிரிமினல் கேஸை டிராப் பண்ணிடுங்க, கைவிடுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த அரசு கேட்க மறுத்தார்கள். இதை மீண்டும் நான் சொல்றேன், அதனால தான் சொல்றேன், ஏன் இந்த இப்படி ஒரு வெஞ்சன்ஸ் வாங்கல, ஒரு பழி வாங்கும் தன்மை இங்க இருக்கு அப்படின்ட்டு. அப்பதான் நீதிபதி கோவம் வந்துட்டு, ஏண்டா நான் இப்படி சொல்றேன், இது கூட கேட்க மாட்டேன். அப்ப இங்க இப்ப கூட நம்ம தரப்புல சொன்னோம், அங்க இருக்க நிறைய பெண்களை, குறிப்பாக வழக்கறிஞர் உட்பட இருக்கிறவங்கள நாங்கள் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே எங்க சகோதரர் நீதிபதி பார்த்திவன் தலைமையில் ஒரு விசாரணை போட்டார். அந்த விசாரணை நாம கேட்கல. முதல்ல எதனாலன்னா, அவங்க கிரிமினல் வழக்கை விடுவதாக சொல்லி இருந்தா அது முடிஞ்சிருக்கு. அப்ப இதனால்தான் இங்க நடந்தது. ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, இந்த போராட்டத்தின் வரலாறை நிச்சயமாக திரும்பி 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 சொல்லிக் கொண்டே இருக்கணும். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய வீரம் பொருந்திய போராட்டமாக நான் கருதுகிறேன். நீங்க அங்கிருந்து போராடினதும், உங்களை நள்ளிரவில் கைது செய்ததும், இன்றைக்கு குறைந்தபட்சம் தமிழகம் மட்டுமல்ல, இப்போடைய நவீனமான இந்த கைபேசி எல்லாம் இருக்குல்ல, மொபைல்லாம், இன்னைக்கு நம்ம உறவுகள் இங்க அமெரிக்காவில் இருந்தாலும் லண்டனில் இருந்தாலும் கூட இதெல்லாம் பாக்குறாங்க இன்னைக்கு. எனவே இந்த அந்த அளவுக்கு போயிருக்கு. நீங்க இவங்க உங்களுக்கு தெரியும், தோழர்
பாரதியும் தோழர் குமாரசாமியும் அவர்கள் தொடர்ந்து அவர்கள் தெரியும் யாரு, அவங்க ஒரு பொது உடைமை சத்திய சிந்தனையில் ஊறியவர்கள், கார்ல் மார்க்சினுடைய தத்துவத்தை தொடர்ந்து பேசுபவர்கள். அவங்க என்ன பேசினாங்களோ இல்லையோ, அவங்க சொல்றதுனால உங்களுக்கு புரிஞ்சதோ புரியலையோ, இன்னைக்கு இருக்கக்கூடிய காவல்துறை, இங்க இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் தொழிலாளிகளுக்கானது அல்ல அப்படி என்பதை கார்ல் மார்க்ஸ் சொன்னதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க உங்களுடைய அனுபவத்தில் என்ன, உங்களுக்கான காவல்துறையா இருந்தா ராத்திரி 12 மணிக்கு 10 வேனை கூட்டு வலுக்கட்டாயமா தூக்கியா ஏத்தம் இல்லையா? அத மார்க்ஸ் சொன்னத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க நேரடியா இந்த வாழ்க்கையில. அதனால நிச்சயமாக நான் சொல்றேன், உங்களுடைய போராட்டம் இந்த முதல் எடுத்தோன்னே நான் சொல்லிடுறேன், நிச்சயமாக உங்கள் போராட்டம் வெல்லும். ஏன்னா உங்களுடைய கோரிக்கையில நியாயம் இருக்கிறது. ஆனா என்னன்னா, இன்னைக்கு என்ன ஒரு நிலைமை இருக்குன்னா, இந்த அரசு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள் மட்டும் இல்ல, மத்திய அரசில் மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே தொழிலாளி வர்க்கம் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாயிருக்குங்க. தயவு செய்து அதை உள்வாக்கிக் கொள்ள வேண்டும். அதுக்குள்ளதான் இங்க பேச போறது இல்லை, இந்த கூட்டத்தில் அதுக்கான நேரம் இல்லை, அதை பத்தி பேச போறது இல்லை. என்னுடைய 2-3 செய்திகளை சொல்றேன் பாருங்க. இந்த அரசு இருக்கிறது, அப்போ இந்த அரசு இல்ல, அது அப்போ அதிமுக அரசு. என்ன கேட்டா பெரிய வித்தியாசம் கிடையாது. நான் ஜட்ஜா இருக்கேன். உங்க கார்பரேஷன்ல மருத்துவர் இருக்காங்க இல்லையா, இங்க கார்பரேஷன் ஆஸ்பத்திரி இருக்க, அந்த ஆஸ்பத்திரிக்கு இருக்கக்கூடிய டாக்டர் கான்ட்ராக்டுக்கு போடுறாங்க. அங்க ஒரு ராம்கி வர, ராம்கி இல்ல, அங்க இருக்க டாக்டர் ஒப்பந்தத்தை அவுட் சோர்ஸ் பண்றாங்க. நான் நீதிபதியாக இருந்து கேட்ட, என்னையா இது, நீ வாட்ச்மேன் அவுட் சோர்ஸ் பண்ணா பரவாயில்ல, ஆனா எப்படி டாக்டரை போய் அவுட் சோர்ஸ் பண்ற? இந்த மருத்துவமனைக்கு அடிப்படையானவர்கள் டாக்டர் தான். எனவே நீங்கள் டாக்டரை அவுட் சோர்ஸ் பண்றது தப்புன்னு சொல்லி நான் தடை கொடுத்தேன். நான் இருந்த போது அந்த அவுட் சோர்சிங்க்கு தடை கொடுத்தேன். ஆனா நான் ரிட்டையர் ஆகி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அந்த தடை என்று தெரியாது. ஆனால் இவர்கள் டாக்டரையே அவுட் சோர்ஸ் பண்றாங்கன்னா இந்த சானிட்டரி ஒர்க்கர் அவுட் சோர்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்க வேண்டாம். இந்த உதாரணம் சொல்றதுக்காக நான் சொல்ல வரேன். அதே மாதிரி இங்க தமிழ்நாடு முழுக்க நம்ம பிள்ளைங்க எல்லாம் படிக்கும் இல்லையா, காலேஜுக்கு போகுது இல்லையா, கவர்மெண்ட் காலேஜுக்கு போகுது, வியாசார்பாடியில காலேஜ் இருக்கு, எல்லா காலேஜுக்கும் போறாங்க. அந்த அரசு கல்லூரிகள்ல உங்க சம்பளத்துக்கு வேலை செய்யற லெக்சரர் இருக்காங்க. அவங்களுக்கு பேர் என்ன தெரியுங்களா? கெஸ்ட் லெக்சரர். அன்றாடம் கூலி மாதிரி கெஸ்ட் லெக்சரர். அவங்க பெரிய பெரிய பட்டம் படிச்சுட்டு கெஸ்ட் லெக்சரரா இருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000 பேர் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறார்கள், போராடிட்டு இருக்காங்க. இறுதியாக இன்னும் ஒரே ஒரு செய்தி சொல்லணும். ஒரு வலுவான தொழிற்சங்கம் இந்த டிரான்ஸ்போர்ட்ல இருக்கு. இங்க போறது பஸ் போகுது இல்லையா, போக்குவரத்து கழகத்தில் மிக வலுவான தொழிற்சங்கம் இருக்கு. அதிலே கூட நான் தொழிற்சங்கத்திலையும் நிர்வாகியா இருந்திருக்கேன், வழக்குகளும் நடத்தியிருக்கேன். அங்க பல்லவன் போக்குவரத்து கழகம் போது பாருங்க, அங்க ஓட்டுறாங்க இல்லையா, பஸ்ல எதுங்க முக்கியமானது? யார ஒன்னாலும் கண்டக்டர் கூட இல்லாம பஸ் ஓடலாம், டிரைவர் இல்லாம ஓடுமா? டிரைவரை இன்னைக்கு ஒப்பந்த தொழிலாளியா அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க. எப்படி அவுட் சோர்ஸ் பண்ணாங்கன்னா, எப்படி கில்லாடித்தனமான வேலை பாருங்க. அதனால்தான் சொல்றேன், தெரியாது என்ன மாதிரி கில்லாடித்தனமான வேலைன்னா, அவங்களுக்கு இப்போ மின்சார பஸ் ஓடுதா, அந்த மின்சார பஸ் ஓடும் போது அந்த மின்சார பஸ் வாங்கினாங்க பாருங்க, அவங்க கிட்டவே ஆபரேஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ பஸ் யாருக்கிட்ட வாங்கினாங்களோ அவன் டிரைவரையும் அனுப்புவான். 1 கிலோமீட்டர் எவ்வளவு காசு. இப்ப இந்த மின்சார பஸ் ஓடுது பாருங்க, ஈவி பஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள். அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஓட்டக்கூடிய அந்த சகோதரர்கள், நம்முடைய தோழர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு குறைவான சம்பளமும் அதே மாதிரி வேற பஸ் ஓட்டக்கூடியவர்களுக்கு கூடுதலான சம்பளமும் கொடுக்கிற ஒரு அநியாயம் இருக்கு. இதெல்லாம் நிச்சயமா தெரியும். இதெல்லாம் யாருமே சொல்லவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. நாம் என்னங்க கேட்கிறோம்? இறுதியா நான் சொல்லி முடிக்கிறேங்க. என்ன நம்ம கேட்கிறோம்? நம்ம கேட்கறது என்ன கேட்டா இவங்க சொல்றாங்க, அது கூட இல்ல உங்க கோரிக்கை. இப்போ
நீங்கள் கார்ப்பரேஷன் ஊழியராக வேண்டும் என்பது கூட கோரிக்கை இல்லை. நம்ம கோரிக்கை எல்லாம் நாங்கள் ராம்கி என்கின்ற கான்ட்ராக்டோட தொழிலாளியா ஆக்காடிங்கன்றோம். அதாங்க நம்ம கோரிக்கை. நாமெல்லாம் யாருடைய தொழிலாளிங்க? இப்போ நாமெல்லாம், நான் தான் கேட்டேன், நான் அந்த வழக்கையும் அந்த உத்தரவு போட்டேன். நீங்கெல்லாம் ரோஜா, மல்லி, சாமந்தி அப்படின்ட்டு செல்ஃப் ஹெல்ப் குரூப், சுயநல குழுக்களினுடைய தொழிலாளிகள். நீங்க அப்படியே நாங்க சுயநல குழுக்களின் தொழிலாளிகளாகவே இருக்கிறோம். நாங்களே நிரந்தரப்படுத்த வேண்டுமா வேண்டாமா என்பதை நீதிமன்றம் முடிவு பண்ணட்டும். எங்களை இப்படியே விடுங்கன்றோம். இதுக்கு கூட விட தயாரா இல்லை. நான் அந்த இருக்கக்கூடிய திமுக தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பேரை சொல்ல, அவர் சொன்னார் பாருங்க, எம்பின்ற மாதிரி ஒருத்தரை பார்த்து சொன்னேன், ஏப்பா இந்த கோரிக்கைகளுக்கு உங்களுக்கு என்ன சிரமம்? ராம்கியை விட இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்குல்ல, அது நீங்க உருவாக்கணும் குரூப். அது மட்டும் இல்ல, இதுல இருக்கிறதுல உங்களுக்கு எல்லா இடங்கள்லயும் உங்களுக்கு தெரியும். நாங்க இந்த டிரான்ஸ்போர்ட்ல இருக்காங்க பாருங்க, திமுக இருக்கக்கூடியவன் குறைஞ்சது டிப்போவுக்கு ஒரு 10 பேரு கோயில் மாடுன்னு அவங்களுக்கு பேரு. கோயில் மண்ண தெரியல, அது எப்போ வேணாலும் வரும், எப்போ வேணாலும் போகும், அட்டெண்டன்ஸே கிடையாது, சம்பளம் வாங்கி. அந்த மாதிரி இங்க 2000 பேர்ல கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு செக்ஷன் இருக்காங்க இல்லையா? இருந்தாலும் நீங்க பரவாயில்ல இதையானா கொடுங்க அப்படின்னு சொன்னா அதை கூட அவர்கள் கொடுக்க தயாராக இல்லை. நாம கேட்கறது, நாங்க செல்ஃப் ஹெல்ப் குரூப்லயாச்சும் வேலை செய்யறோம். அதான் கேட்டா அவங்க சொல்றாங்க, ஒரு வேளை டிஃபன் தரும், மதியானம் லஞ்சு தரும், ராத்திரி தீன், அதெல்லாம் வேணாம்பா, எங்களை இருக்கிற மாதிரியே விடுங்க. சரி, இதை கேட்டா என்ன? இதுக்கு முன்னாடி அதிமுகவில் 10 சொல்ல அவங்க அப்படி பண்ணாங்கன்னாயே அவனை மாத்தணும். என்ன சொல்றாங்க? அவங்க 10 சொல்ல மாத்தினாங்க. அவன் திருத்தனம் பண்ணா, நீ திருத்தனம் பண்ண போறியான்றதான் கேள்வி கேட்கிறோம். அவன் பண்ண தவறை நீ செய்யாதே என்பதுதான் நம்ம சுட்டி காண்பிக்கிறோம். அதனால இந்த நேரத்தில் நான் 2 செய்தியை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு நான் இறுதியாக சொல்லிட்டு விடைபெறேன். என்னன்னா, அரசமைப்பு சட்டத்தில் இயற்றிய டாக்டர் அம்பேத்கர் அவர் 1956 அக்டோபர் 14 இன்னைக்கு புத்தம் தழுவினார். புத்த மதத்துக்கு தழுவும் போது அவர் ஆற்றிய உரை ஒரு மிக பிரபலமான உரை. அந்த உரையிலே 2 வரிகள் அல்லது 3 வரிகள் சொல்ல போறேன். அதில் ஏன் நீங்க போறீங்க, ஏன் இந்து மதத்தில் இருந்து புத்த மதத்துக்கு போகிறீர்கள் என்று சொன்ன போது, இந்து மதத்திலே சாதி எல்லாம் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அவர் சொல்ற வார்த்தை நான் சொல்லல, ஒரு பிராமண குழந்தை பிறந்தவுடன் அதற்காக உயர் நீதிமன்ற பதவிகள் காலியாக வைக்கப்பட்டிருக்கும். பிராமண குழந்தையினுடைய இது அது இருக்கும். எங்கள் வீட்டு துப்புரவு தொழிலாளியுடைய குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைகளுக்கு, எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு துப்புரவு வேலை தான் காலியா இருக்கும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அந்த துப்புரவு வேலை கூட இல்லைன்றோம். இதுதான் அப்ப அவர் சொன்னார் இல்லைங்களா, எங்கள் மாதிரி இருக்கக்கூடிய கீழ்நிலையில இருக்கக்கூடிய பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, அவர்கள் பெறக்கூடிய பிள்ளைகளுக்கு எங்களுக்கு ரிசர்வ் பண்ணி இருக்கிறது, எங்களுக்கு துப்புரவு தொழிலாளி வேலை தான், சானிடரி ஒர்க்கர் வேலை தான், அவங்களுக்கு நீதிபதி வேலைன்னாரு. நான் கேட்கிறோம், இப்போ அதை கூட கொடுக்க மாட்டீங்களா? அதை கூட இல்ல, எங்களை செல்போன் பொறுப்பாக கொடுக்க மாட்டீங்களா என்பதுதான் நான் கேட்கிறது. இறுதியாக நான் ஒன்று சொல்றேன், சொல்லி முடிக்கிறேன். திருக்குறளை ஒன்று சொல்லி முடிக்கிறேன். என்னன்னா, இந்த திருக்குறளை பாராளுமன்றத்தில் நம்முடைய திமுகவினுடைய எம்பி சிவா அவர்கள் சொன்னார். அதே திருக்குறளை உங்க முன்னாடி சொல்றேன், சொல்லி நான் முடிக்கிறேன். என்னன்னா, நீங்க உங்களுடைய போராட்டம், நீங்க வடிக்கக்கூடிய கண்ணீர், நீங்கள் உங்களுடைய துன்பம், இதற்கெல்லாம் இந்த அரசு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும் அப்படின்றதுதான் சொல்றோம். அது வள்ளுவர் தான் சொல்லியிருக்காரு. என்னது? அல்லற்பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர், அல்லற்பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் அன்றே சொல்றாரு, அன்றே செல்வம் தேய்க்கும் படை அப்படின்றார். அன்னைக்கு அழிஞ்சிடுவான்ற, கொஞ்ச நாள் ஆகாது. நீ அல்லற்பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் அன்றே செல்வம் தேய்க்கும் படையினாரே. ஒரு அரசை கவிழ்க்க வேண்டும் என்றால்
சாதாரண மக்களின் அல்லற்பட்ட ஆற்றாத அழுத கண்ணீர் போகும். இந்த கண்ணீரை மேலும் நீங்கள் வரவழைத்து துன்பத்தை கொடுக்காதீர்கள். இவர்களை குறைந்தபட்சம் இவர்கள் இருக்கக்கூடிய நிலையிலே வாழ்வு தொடர வேண்டும் என்ற உங்களுடைய கோரிக்கை நியாயமானது, வெற்றி பெறும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ல நிதி அளிக்கணும்ன்றவங்க கீழே பேசிக்கலாம்.